இஎம்ஐ கட்டுறது கூட வழி இல்லாம இருக்கும். இது நம்மளுக்கு தேவையில்லடா. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம எப்பவும் போல ஒரு பெரிய விஷயத்துக்கே எய்ம் பண்ணுவோம். அதுக்கு என்ன பண்ணணும்னு நான் யோசிச்சு பார்க்கறேன். எனக்கு எல்லாம் புரியுது குரு. ஆனா பழைய மாதிரி பெரிய ஆர்டர்லாம் கிடைக்கணும்னா அதுக்கு எவ்வளவு டைம் ஆகும் குரு? அது வரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம்னு யோசிச்சாதான் பதிலே கிடைக்க மாட்டேங்குது குரு. சொல்லுங்க ஆனந்த். தாரா அக்கா உங்களை ஆபீஸ் வந்து மீட் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. என்ன விஷயமா? ஏதோ முக்கியமான விஷயம்னு சொன்னாங்க. எனக்கு டீட்டெயிலா எதுவும் தெரியல. நீங்க நேர்ல வந்து கேட்டுக்கோங்க. சரி, நான் நேர்ல வரேன். யார் குரு? ஆரா எதுக்கும் என்ன நேர்ல மீட் பண்ணணும்னு சொல்றாங்கடா. நான் போய் பார்த்துட்டு வரேன். நீ ஸ்டுடியோ பாத்துக்க. சரி குரு. அவன் வரான். சரி, அவரு வராரு. ரொம்பலாம் எக்ஸைட் ஆகாத. ஏன் சொல்றேன்னா, நீ அப்படி ஆகுறப்பெல்லாம் என்ன பிரதர் மாதிரியே ட்ரீட் பண்ண மாட்ற. ஏதோ தேர்ட் பர்சன் மாதிரி ஹேண்டில் பண்ற. அதான். சரி ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ தாரா. வாங்க தீபக், உட்காருங்க. தேங்க் யூ. சோ என்ன விஷயமா வர சொல்லிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்க லாஸ்ட் டைம் பேசிட்டு போனதை பத்தி நான் ரொம்ப யோசிச்சேன். பணத்தை விட இப்போ உங்களுக்கு வேலை தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தீங்கல்ல? ஆமா தாரா. உங்களுக்கு சூப்பரான ஒரு ஜாப் ஆஃபர் வச்சிருக்கேன். அப்படியா? என்ன ஆஃபர்? நீங்க ஆட் பண்ற மாதிரி ஆட் பண்றதுதான். எங்க ஃப்ரெண்ட்ஸ்ல வேற சில டயர் கம்பெனிலாம் வச்சிருக்கோம். அவங்களுக்கெல்லாம் நீங்க ஆட் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு என்ன தாரா, கிராண்டா பண்ணிடலாம். இருங்க, நான் இன்னும் ஃபுல்லா ஃபினிஷ் பண்ணல. ஓகே சொல்லுங்க. இதுக்கு உங்க பேக்கேஜ் வந்து மந்த்லி 2 lakhs. 2 lakhs-ஆ? தாரா, மந்த்லி 2 lakhs-ஆ சொன்னீங்க? ஆமா தீபக். 2 lakhs-ஆ? 20000 போய்கிட்டே இருக்கு. ஐயோ, தேங்க்யூ தாரா, தேங்க்யூ சோ மச். இந்த ஆஃபரை நான் உடனே எடுத்துக்கிறேன். என்னால என்ன பெஸ்டா பண்ணி தர முடியுமோ கண்டிப்பா நான் பண்ணி தரேன். தாரா, நீங்க இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இருங்க தீபக், நான் இன்னும் முடிக்கல. ஓகே சொல்லுங்க. இதுல என்னோட ஒர்க்குங்கிறது கிரியேட்டிவா சில ஐடியா ஷேர் பண்றது. நீங்க ஆட் ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் நான் அவுட்புட் பார்த்துட்டு தான் அப்ரூவ் பண்ணுவேன். இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் உங்களுக்கு ஓகேவா? எனக்கு டபுள் ஓகே தாரா. சரி, நம்ம எப்போ இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போறோம்? நான் என்னெல்லாம் பண்ணணும்? நாளையில இருந்தே நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஆனா இங்க இருந்து இல்ல, சிங்கப்பூர்ல இருந்து. சிங்கப்பூர்லயா? ஆமா, சிங்கப்பூர்ல தான். என்ன யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். நான் போறேன். காவியாவையும் கூட்டிட்டு போலாமா? நோ தீபக், காவியா எல்லாம் கூட்டிட்டு போக கூடாது. ஏன் தாரா? ஏன்னா நீங்களே முதல்ல டூரிஸ்ட் விசால தான் போற மாதிரி இருக்கும். ஒரு 6 months நீங்க அங்க வேலை பார்த்ததுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு ஒர்க் பர்மிட் விசாலாம் ரெடி பண்ண முடியும். அதுக்கப்புறம் தான் நீங்க உங்க ஃபேமிலியில யாரையாச்சும் கூட்டிட்டு போக முடியும். நீங்க இதை பண்ணீங்கன்னா உங்க கெரியருக்கும் சரி உங்க ஃபேமிலிக்கும் சரி அது பெரிய சப்போர்ட்டா இருக்கும்ல தீபக். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். என்னங்க, அக்ரிமெண்ட் சைன் பண்ணுங்க. தீபக், என்னாச்சு, ஏன் சைலண்ட் ஆயிட்டீங்க? ஓகே தானே? ஆஃபரை ஒத்துப்பீங்கல்ல? இல்ல தாரா, காவியை விட்டுட்டு நான் எப்படி தாரா போக முடியும்? என்னால இப்ப எதுவும் யோசிக்க முடியல. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். இப்ப இருக்க சிச்சுவேஷனுக்கு உங்களுக்கு இதை விட நல்ல ஆஃபர் கிடைக்காது தீபக். ஓகே, நீங்க நல்லா யோசிங்க. பட் ஐ ஹோப் நீங்க இதுக்கு சரின்னு சொல்லுவீங்க. உங்களுக்காக நான் என் அங்கிள் கிட்ட பேசுறேன். தேங்க்யூ தாரா, நான் கிளம்புறேன். உன் பிளான் தான் என்ன? தீபக்க சிங்கப்பூருக்கு அனுப்பிட்டா காவியா கிட்ட இருந்து பிரிச்சிடலாம் நினைக்கிறியா? எப்படியும் 6 மாசத்துக்கு அப்புறம் காவியா வந்தால் கூட்டிட்டு தான் போறாரு. அதுதான் என் பிளான்னு யார் சொன்னா? அப்புறம் வேற என்ன? தீபக்க இங்க இருந்து டூரிஸ்ட் விசால சிங்கப்பூருக்கு அனுப்பி வச்சுட்டு அங்க போய் லேண்ட் ஆன உடனே ஒரு சின்ன இல்லீகல் பிரச்சனையில மாட்டி விட போறேன். என்ன சொல்ற? தீபக்க சிங்கப்பூர்ல மாட்டி விட போறியா? என்னக்கா சொல்ற? ஆமா, தீபக் அங்க மாட்டினதும் நான் சிங்கப்பூர் போயிருவேன். அங்க இருந்து தீபக்கு நான் ஹெல்ப் பண்ற மாதிரி தீபக்கை என் கண்ட்ரோல்ல வச்சுப்பேன். இங்க இருக்க காவியாவை உத்தமன் அவன் கண்ட்ரோல்ல வச்சுப்பான். இதுதான் என் பிளான். இது கரெக்டா வருமா? தீபக் இந்த ஆஃபர் எடுத்துப்பாரா? கண்டிப்பா எடுப்பாரு, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ வேணா பாரு. His time starts now. ஏன் ஃபோன் போக மாட்டேங்குது? என்னாச்சு காவியா, எதுவும் பிரச்சனையா? நான் நினைச்சது
எதுவுமே ஏன் நடக்க மாட்டேங்குது தீபக்? எதை பத்தி சொல்ற காவியா? என் சின்ன வயசுல இருந்து அம்மானா எப்படி இருப்பாங்க, எப்படி பாத்துப்பாங்கன்னு எதுவுமே தெரியாம வளர்ந்தேன். ஒரு வயசு வரைக்கும் அப்பாவோட பாசமும் எனக்கு ஒழுங்காவே கிடைக்கல. இப்பதான் கொஞ்ச நாளா என்ன புரிஞ்சுக்கிட்டு பாசமா இருக்காரு. அத நான் முழுசா என்னன்னு அனுபவிக்கிறதுக்குள்ள இப்ப வேலைக்காக அவரும் ஊரை விட்டே போயிட்டாரு. எப்படியாச்சும் அவரை கூடவே வச்சுக்கணும்னு நினைச்சேன். நடக்கல தீபக். என்கிட்ட சொல்லாமையே வேலை கிளம்பி போயிட்டாரு. நானும் போன் பண்ணி பாக்குறேன், போக மாட்டேங்குது. அப்படி என்ன யாரும் ஆசைப்படாதது நான் ஆசைப்பட்டுட்டேன். கேண்டீன் ஆண்டி கிட்ட சொன்னா, நீ என்ன ஆம்பளை பிள்ளையா, கடைசி வரைக்கும் கூடவே வச்சு பாத்துக்கணுமான்னு கேக்குறாங்க. நான் பொம்பளை பிள்ளையா இருந்தா என்ன, என் அப்பாவை நான் கூட வச்சு பாத்துக்க கூடாதா? எனக்குன்னு ஒரு நல்ல படிப்பு, புடிச்ச வேலையும் இருந்திருந்தா அப்பாவை கடைசி வரைக்கும் கூடவே வச்சு பாத்துட்டு இருந்திருப்பேன்ல. ஆனா எனக்கு தான் எதுவுமே இல்லையே. நான் என்ன பண்றது? இந்த மாதிரிலாம் நீ என்னைக்காவது படிக்கலன்னு ஃபீல் பண்ண கூடாதுன்னு நான் உன்னை படிக்கவே சொன்னேன். நீ தான் கேட்கலையே. எனக்கு அதெல்லாம் புரியாம இல்ல தீபக். எனக்கு எல்லாமே புரியுது. ஆனா என்ன சுத்தி இருக்கிற பிரச்சனைகள் எதுவுமே சரியாகாம நான் எப்படி போய் படிப்பேன்? நிம்மதியே இல்லாத மனசுல படிப்பு எப்படி ஏறும் தீபக்? நான் சொல்யூஷன் கேட்டு உங்ககிட்ட புலம்பல. என்னால இந்த வலிய உள்ளுக்குள்ளேயே வச்சுக்க முடியல. அதான் கொட்டிட்டு இருக்கேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க தீபக். எனக்கு புரியுது காவியா, நீ அழாத. மாமாக்கு நான் கால் ட்ரை பண்றேன். காவியா காவியா லைன் போகுது, இந்த பேசு. அப்பா, நான் காவியா பேசுறேன்ப்பா. ஏன்பா என்கிட்ட சொல்லாமே போயிட்டீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா. நான் போறேன்னு சொன்னா நீ வேதனைப்படுவ, என்னை அனுப்ப மாட்ட. அதான் சொல்லாமலே கிளம்பிட்டம்மா. என்ன தப்பா நினைக்காதம்மா. எனக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கு, நல்ல சம்பளம். இனிமே நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேம்மா. மாசம் மாசம் சம்பளத்தை வாங்கி உன் அக்கௌண்ட்ல போட்டு விட்டுறேன். எல்லாத்தையும் நீயே பாத்துக்கம்மா. நீங்களே பக்கத்துல இல்ல, எனக்கு எதுக்குப்பா பணம்? நீங்க சித்திக்கே அனுப்பி வைங்கப்பா. நான் இந்த மாசம் வட்டியை ரெடி பண்ணிட்டேன். நான் பாத்துக்கிறேன்ப்பா. நீங்க உங்க உடம்ப பாத்துக்கோங்கப்பா. வந்துட்டியா? போய் பேசு. ஏய் நில்லு. அன்னைக்கு மாதிரி வாய்க்கு வந்தபடி என் தம்பிய பேசுன, பிச்சிடுவேன் உன்னை. ஒழுங்கா பேசணும். முயற்சி பண்றேன். ஐயோ சத்யா, காவியா வரா. ஐயோ, இவன் இங்க வந்தா? ஏய் ஏய் நில்லு. நீ எதுக்கு இங்க வந்த? அது வட்டிக்கு பணம் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். வட்டி பண்ணுமா? ஆமா, இந்தாங்க 30,000 ரூபாய். சரி, கொடுத்துட்டல. நீ கிளம்பு முதல்ல. இருங்க இருங்க, நான் உங்களுக்கு பணம் கொடுத்துருக்கேன்னு எனக்கு ஆதாரம் வேணும். நீங்க வாங்கிட்டு நாளைக்கு இல்லைன்னு சொன்னா? வாங்க, நீங்க பேசுங்க. ஏய், இந்த 30,000 பணம்லாம் எனக்கு ஒரு பணமே இல்ல. இத வாங்கிட்டு நான் வேற இல்லன்னு சொல்ல போறேனா? முதல்ல நீ கிளம்பு. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் நம்ப மாட்டேன். நீங்க ஏதாவது ஒரு பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுங்க. ஏமா, ஆஸ்பத்திரியில என்ன ரசீது புக்கோட அலைவாங்க? அதான் கொடுத்துட்டேல, கிளம்புமா. அப்படியெல்லாம் சொன்னா சரியா வராது. இருங்க, அந்த பணத்தை முதல்ல கொடுங்க. கொடுங்க கொடுங்க. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா சார்? ஏய், என்னடி பிச்சையா போடுற எனக்கு? ஏய் சத்யா, இரு. பிரச்சனை பண்ற நேரமா இப்போ? சரி, நீ கிளம்புமா, கிளம்பு. அடுத்த மாசத்துல இருந்து நான் மொபைல்ல டைமுக்கு அனுப்பி வச்சிருவேன். சரி, ஓகே, கிளம்பு. உத்தமன் சார், நான் காவியா பேசுறேன். நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? என்ன பாக்குற? முதல்ல கிளம்பு நீ. இல்ல, உள்ள இருந்து ஏன் குரல் கேட்ட மாதிரி இருந்துச்சு. இல்லம்மா, நீ இங்க இருக்க, உன் குரல் எப்படி அங்க கேட்கும்? ஏதாவது பிரமையா இருக்கும், நீ கிளம்பு. நான் தான் கேட்டனே, என் பேர் சொன்னதை நான் கேட்டேன். ஏய் இங்க பாரு காவியா, ஒழுங்கமா ஐசியூ குள்ள எல்லாம் போக கூடாதுமா. நீ வா. என்ன விடுங்க நீங்க. மா, நான் தான் சொல்றேன்ல, முதல்ல கிளம்பு நீ. நான் ஏய் பார்க்கணும். காவியா, ஐயோ, நில்லு. நீங்க சீக்கிரம் சரியாயி வாங்க சார். ஏய் காவியா, என்னங்க இவ்வளவு வேற போறா? சீக்கிரம் வாங்க பாக்கலாம். யோ பாத்துக்கியா? சரிங்கய்யா. ஏய்,
காவியா நில்லடி, ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுடி. காவியா ப்ளீஸ் டி ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளு. காவியா ப்ளீஸ் டி, நான் சொல்றது கேளு காவியா. கையை எடு. Please டி. நான் எதையும் கேட்க தயாரா இல்ல, கைய விடு. காவியா 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 ப்ளீஸ் டி, நான் அதை ஏன் பண்ணேன்னு சொல்றேன்டி. அதை கேட்டதுக்கு அப்புறம் நீ என்ன வேணா சொல்லுடி. நான் வீட்டுக்கு போகணும், கையை எடு. நம்ம ஒண்ணா போலாண்டி, நானே உன்னை கொண்டு போய் விடுறேன். அப்ப உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்றேன்டி. உன்கிட்ட பேசுறதே பாவம்டி. காவியா ஏய் நில்லுடி. என்ன அவதான் போயிட்டால, வா வந்து என் தம்பி கிட்ட கொஞ்ச நேரம் பேசு. என்ன பாக்குற, பணம் வாங்கினல, வந்து பேசு. இல்ல, இனிமே நான் வந்து பேசினா காவியா என்ன தூக்கி போட்டு போயிடுவா. எனக்கு காவியா தான் முக்கியம். ஏய் நில்லடி. இப்படி பாதியிலேயே போனா என் தம்பி எப்படி பொழைச்சு வருவான்? அது உங்க பிரச்சனை, நீங்களே பாத்துக்கோங்க, என்ன விடுங்க. ஏமா இந்த பாருமா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் வேணாலும் தரோம். இப்படி பாதியில விட்டுட்டு போகாதம்மா. ஐயோ பணம் பணம் பணம், இந்த பாழ போன பணத்தால தான் இவ்ளோ பிரச்சனை. இனிமே நான் வர மாட்டேன், என்ன தயவு செஞ்சு விட்டுருங்க. ஏய் என்னங்க இவ? என்னங்க இதெல்லாம்? அந்த காவியா பேசிக்கிட்டே இருக்கும்போது பாதியில போயிட்டாங்கன்னு சிஸ்டர் சொல்றாங்க. ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கிற பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இங்க பாருங்க, இனிமே இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க. மானிட்டர் பண்ணி சிஸ்டர் போதும்னு சொல்ற வரைக்கும் அவங்கள பேசிக்கிட்டே இருக்க சொல்லுங்க. இல்லைன்னா உங்க தம்பி கண்ணு முடிச்சு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். பாத்துக்குங்க. இந்த ராணி என்னடானா காவியா தான் முக்கியம்னு போயிட்டா. டாக்டர் காவியா குரல் கேட்டாதான் மாப்பிள்ள கண்மூழிப்பாங்கிறாரு. அந்த நாசமா போனவ என் தம்பி வாழ்க்கையில ஏன் தான் இப்படி விளையாடுறானே எனக்கு புரியலங்க. அவன் நல்லா இருக்கும் போதுதான் காவியா காவியான்னு பித்து பிடிச்ச மாதிரி அவ பின்னாடியே அலைய விட்டா. இப்போ இந்த சூழ்நிலையில கிடக்கிறவன கூட உழைக்க விடாம இப்படி கெடுத்துக்கிட்டு இருக்காளேங்க. அவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டான், நாசமா போயிடுவாங்க. 2 நாள் முன்னாடி காவியாவை தான் கட்டி வைப்பேன்னா இப்ப கழுவி ஊத்துறா. நல்லா அக்கா. இந்த பாரு, அடுத்தவங்களுக்கு குறை சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. தப்பு நம்ம பேர்லயும் இருக்கு. என்னைக்கு இந்த ராணி காவியா குரல்ல பேச ஆரம்பிச்சாலோ அன்னைக்கே அந்த குரலை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தேன்னு வச்சுக்க, இந்த மாதிரி எல்லாரும் முன்னாடியும் அலைஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டிய தேவையே இல்ல. ஏங்க இந்த யோசனையை இப்ப வந்து சொல்றீங்க, முன்னாடியே சொல்லி தொலைறதுக்கு என்ன உங்களுக்கு? எனக்கு மட்டும் என்ன இப்படி எல்லாம் நடக்கும்னு ஜோசியமா தெரியும். நடந்ததுக்கு அப்புறம் தான் புத்தி வருது. என்ன பண்ண சொல்ற? இங்க பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு என் தம்பி பொழைச்சு வந்தாகணும். நீங்க காவியா கிட்ட பேசுங்க, இல்ல ராணி கிட்ட பேசுங்க. அவங்க இங்க வந்தாகணும். இல்ல காவியா குரலாவது இங்க வந்தாகணும். இல்ல நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டேன். சரி சரி, டென்ஷன் ஆகாத. என்னால என்ன பண்ண முடியும்னு பாக்குறேன். மேடம் இதுக்கு மேல இங்க நின்னு சத்தம் போட்டா பேஷண்ட்டுக்கு நல்லது இல்ல மேடம். முதல்ல வெளியே போங்க. ஏண்டி வந்ததுல இருந்து ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சு உனக்கு? ஒண்ணும் இல்ல பாட்டி, உன் வேலையை பாரு. ஹாய் பாட்டி. வாமா. ஹே காவியா, ராணி இப்பதான் எல்லா விஷயத்தையும் சொன்னா. ஏய், அவ செஞ்சத சரின்னு சொல்ல வரல. நில்லடி. ஏய் ரேவதி, உள்ள வர வேண்டான்னு சொல்லு. உள்ள வந்தா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். என்னம்மா? ஏன் காவியா, ஏன் ராணி கிட்ட மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க? பாட்டி உனக்கு ஒண்ணுமே தெரியாத, நீ சும்மா இரு. ரேவதி, அவளை நீ போ சொல்லு. ஏய் காவியா, எதுக்கு இப்ப நீ கோவப்படுற? எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். என்னடி பேசிக்கலாங்கிற? அன்னைக்கு நான் போய் உத்தமனை பாத்துட்டு வந்ததுக்கு தேவையில்லாம பிரச்சனை வரும்னு எல்லாரும் என்கிட்ட சண்டை போட்டீங்கல்ல. இப்போ இவ போய் ஏன் குரல்ல பேசிட்டு வந்தானா என்னடி அர்த்தம்? ஐயோ, இப்போ இவ போய் ஏன் குரல்ல பேசிட்டு வந்தானா என்னடி அர்த்தம்? ஏய், அவ காரணம் இல்லாம பண்ணலடி. அவ சூழ்நிலை அப்படி காவியா. நீ சும்மா அவளுக்கு சப்போர்ட் பண்ணாத ரேவதி. என்ன பெரிய சூழ்நிலை? யாருக்கும் இல்லாத சூழ்நிலை. இன்னைக்கு ஏன் குரல்ல போய் இவ பேசிட்டு வந்துட்டா. அந்த ஆள் எழுந்து வந்து நான் உன் குரலை கேட்டுதான் கண்ணு முழிச்சேன். அதனால நீ எனக்கு வேணும்னு மறுபடியும் பிரச்சனை பண்ணானா நான் என்னடி பண்ணுவேன்? எனக்கு ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை எல்லாம் போதாதா? என்ன ஒழுங்கா இருக்க சொல்லிட்டு நீங்க இப்போ என்ன வேணாலும் தப்பு பண்ணலாமா? ஏமா ராணி, நீ போய் இப்படி ஒரு காரியத்தை பண்ணலாமா? ஐயோ காவியா, அவ பண்ணது தப்புதான்டி. அத நியாயப்படுத்த அவ வரல. பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்கதான் வந்திருக்கா. ஏய், அவ இனிமே உத்தமனை பார்க்கவும் போக மாட்டா, பேசவும் மாட்டாடி. இப்ப அவளை நீ மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு. ஏய், அவ நம்ம ஃப்ரெண்டுடி. அவளை நம்ம புரிஞ்சுக்கலன்னா வேற யாரடி புரிஞ்சுப்பா? ஏய், நான் கிளம்புறேன். எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. காவியா, காவியா 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 நில்லடி ப்ளீஸ் டி, என்ன மன்னிச்சிருடி. நான் தெரியாம பண்ணிட்டேன், இனிமே பண்ண மாட்டேன். ப்ளீஸ் காவியா, என்ன மன்னிச்சிரு.